Hello friends, இந்த வீடியோல நம்ம pharynx ஓட anatomy பத்தி பார்க்க போறோம். So இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா introduction, boundaries, pharynx ஓட parts, structure, muscles, nerve supply, blood supply, lymphatic drainage எல்லாம் பார்க்க போறோம். So first of all we have to know about pharynx. So pharynx na என்ன அப்படினா அது வந்து ஒரு wide muscular tube. So இந்த tubeல வந்துட்டு நம்மளுக்கு 3 parts இருக்கும். So upper part வந்துட்டு only air மட்டும் வந்து pass பண்ணும். air ஓட passage இருக்கும். middle part வந்துட்டு நம்மளுக்கு food and air வந்துட்டு நம்மளுக்கு pass ஆகும். lower part வந்துட்டு நம்மளுக்கு only food தான் வந்து pass ஆகும். So இது வந்துட்டு என்ன ஆகும்னா esophagus வந்துட்டு continue ஆரம்பிக்கும். So இதோட dimensions அப்படின்னு பார்க்கும்போது length வந்து 12 cm இருக்கும். width பார்க்கும்போது upper வந்துட்டு widest இருக்கும். 3.5 cm வரைக்கும் wide இருக்கும். அதே மாதிரி middle வந்து narrow இருக்கும். lower வந்துட்டு narrowest இருக்கும் because இது GIT வந்துட்டு continue ஆகுறனால. So next நம்ம பார்க்க போறது boundaries. So boundaries எடுத்துக்கும் போது superior நம்மளுக்கு base of the skull இருக்கும், including நம்மளோட body of sphenoid ஓட posterior part, அப்புறம் basilar part of occipital bone அதெல்லாமே இருக்கும். inferior நான் already சொன்னதுதான், it continues as esophagus. எந்த லெவல்னு பார்த்தோம்னா 6th cervical vertebra ஓட லெவல்ல இருக்கும். So next posterior என்ன இருக்குன்னா prevertebral fascia. So இதுதான் வந்துட்டு நம்மளோட pharynx-ஐயும் cervical vertebra-வையும் வந்துட்டு செப்பரேட் பண்ணும். So next anterior நம்மளுக்கு வந்துட்டு nasal cavity, oral cavity and larynx. So இத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு 3 parts வரும். So இத further பார்க்கலாம். So இது வந்து anterior இருக்கும். So each sideல வந்துட்டு pharynx வந்து medial pterygoid plate, pterygomandibular raphe, mandible, tongue, hyoid bone, thyroid cartilage, cricoid cartilage கூட attach ஆயிருக்கும். middle cavity அதாவது middle ear cavity கூட auditory tube மூலமா வந்து communicate பண்ணும். அதே மாதிரி internal carotid, external carotid, common carotid arteries இருக்கும். cranial nerves இருக்கும். styloid process and muscles எல்லாமே attach ஆயிருக்கும். So next நம்ம பார்க்க போறது parts of pharynx. So anterior என்ன structure இருக்கோ அதை பேஸ் பண்ணி நேம் கொடுத்திருப்பாங்க. So anterior நம்மளுக்கு nasal cavity இருந்தா அது nasopharynx. So nasopharynx வந்துட்டு passage for air. இது வந்துட்டு base of the skull இருந்து soft palate வரைக்கும் extend ஆகிருக்கும். இதோட nerve supply வந்து pterygopalatine ganglion நோடைய pharyngeal branches வந்து சப்ளை பண்ணும். So இதோட ரிலேஷன் பார்க்கும்போது anterior நம்மளுக்கு nasal cavity ஓட posterior nasal aperture இருக்கும். posterior and roof நம்மளுக்கு body of the sphenoid, அப்புறம் BC occiput, அப்புறம் atlas ஓட anterior arch இருக்கும். அதே மாதிரி nasopharyngeal tonsil and nasopharyngeal bursa இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது oropharynx. So anterior oral cavity இருந்தா அத oropharynx ன்னு சொல்லுவோம். So இதோட extent வந்துட்டு soft palate இருந்து upper border of epiglottis வரைக்கும் extent ஆகிருக்கும். 9th and 10th nerve supply பண்ணும். அதே மாதிரி இதோட anterior oral cavity இருக்கும். posterior and rufous second and third cervical vertebra ஓட body வந்துட்டு form பண்ணும். அதே மாதிரி இதோட ஃபங்க்ஷன் ஆல்ரெடி சொன்னேன், ஏர் அண்ட் ஃபுட் பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் laryngopharynx. ஸோ ஆன்டீரியரா லாரிங்ஸ் இருந்தால் அதை laryngopharynxன்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய எக்ஸ்டென்ட் வந்து அப்பர் பார்டர் ஆஃப் எபிக்ளாட்டஸ்ல இருந்து லோவர் பார்டர் ஆஃப் cricoid cartilage வரைக்கும் எக்ஸ்டென்ட் ஆகிருக்கும். 9th and 10th nerve சப்ளை பண்ணும். ஸோ ஆன்டீரியரா வந்து inlet of larynx, cricoid cartilageோட posterior surface, arytenoid cartilage எல்லாமே வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி போஸ்டீரியரா நம்மளுக்கு வந்து 4th and 5th cervical vertebra locate ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னா structure of pharynx. So pharynx உடைய structure அப்படின்னு எடுத்துக்கும் போது இதுல வந்து 5 layers இருக்கு. So என்னென்ன லேயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா first வந்து mucosa, second வந்துட்டு submucosa, third வந்து pharyngobasilar fascia அல்லது pharyngeal aponeurosis அப்படின்னு சொல்லுவோம். So இது வந்து pharyngeal musclesக்கு இன்டர்னலா ஒரு fibrous sheet மாதிரி இருக்கும். அதுதான் வந்து pharyngeal aponeurosis. So next நம்ம பார்க்க போறது muscular coat. இதை நம்ம further next slideலயே நம்ம பார்க்க போறோம். So இதுல வந்து outer circular layer இருக்கும். அதுல தான் வந்துட்டு 3 constrictor muscle இருக்கும். அதே மாதிரி inner
longitudinal layer இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு 3 muscles, அதாவது stylopharyngeus, salpingopharyngeus, palatopharyngeus muscle இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது நெக்ஸ்ட் லேயர் என்னன்னா buccopharyngeal fascia. ஸோ இந்த buccopharyngeal fascia வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்டரோடைய அவுட்டர் சர்ஃபேஸை கவர் பண்ணி இருக்கும். ஸோ இந்த buccopharyngeal fasciaக்கும் மசில் கோட்டுக்கும் இந்த buccopharyngeal fascia and muscle coat இதுக்கு நடுவுல வந்துட்டு நம்மளுக்கு pharyngeal plexus of veins and nerves வந்து பாஸ் ஆகும். ஸோ அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா மசில்ஸ் ஆஃப் pharynx. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், மசில் கோட்ல வந்துட்டு அவுட்டர் அண்ட் இன்னர் லேயர் இருக்கும். அவுட்டர்ல வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்டர்ஸ் இருக்கும், இன்னர்ல வந்துட்டு இந்த salpingopharyngeus, stylopharyngeus, palatopharyngeus இருக்கும்னு சொல்லி. ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரிக்டர் மசில்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா சுப்பீரியர் கன்ஸ்ட்ரிக்டரோட ஆரிஜின் பார்க்கலாம். ஸோ ஆரிஜின் வந்துட்டு pterygoid hamulus, pterygomandibular raphe, medial surface of mandible at the posterior end of mylohyoid line. அதாவது pterygomandibular raphe ஓட lower attachment கிட்ட இருக்கும். அதே மாதிரி posterior part of the tongue ஓட side இதுல இருந்து தான் superior constrictor வந்து arise ஆகும். middle constrictor வந்துட்டு lower part of stylohyoid ligament, lesser horn of hyoid bone, அப்புறம் greater horn of hyoid ஓட upper borderல இருந்து arise ஆகும். inferior constrictorக்கு வந்து 2 parts இருக்கு. one part வந்து thyropharyngeus, arises from thyroid cartilage. other part வந்துட்டு cricopharyngeus, அது வந்துட்டு cricoid cartilageல இருந்து arise ஆகும். ஸோ இது எல்லாத்தோடைய இன்சர்ஷனுமே நம்மளுக்கு pharynx-ஓட posterior wall-ல இருக்கிற median raphe-ல தான் வந்துட்டு எல்லாமே இன்சர்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது longitudinal muscle coat. இந்த பேலன்ஸ் இருக்க 3 muscles தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் stylopharyngeus. ஸோ stylopharyngeus வந்துட்டு ஸ்டைராய்ட் ப்ராசஸ்ல இருந்து ஆரிஜின் ஆகும். ஸோ இது வந்து சுப்பீரியர் அண்ட் மிடில் கன்ஸ்ட்ரிக்டருக்கு நடுவில் இருக்க கேப்ல பாஸ் ஆகி அது என்ன ஆகும்னா டவுன்வர்டா ரன் ஆகி மூவ் ஆகும். அதாவது இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் மிடில் அண்ட் இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரிக்டர்ஸ்க்கு கீழே ரன் ஆகும். அதே மாதிரி palatopharyngeus வந்துட்டு சைட் ஆஃப் த பேலட்ல இருந்து டிசெண்ட் ஆகி இன்னர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரிக்டர் சைடு ரன் ஆகும். அதே மாதிரி salpingopharyngeus மசில்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஆடிட்டரி டியூப்ல இருந்து டிசெண்ட் ஆகி palatopharyngeus கூட மர்ஜ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்துட்டு லாங்கிடியூனல் மசில் கோட்ல நம்ம பார்த்த இன்னர் சர்ஃபேஸ்ல இருக்கிற 3 மசில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா அதாவது இது பேஸ் ஆஃப் த ஸ்கல். அதே மாதிரி இது சுப்பீரியர் கன்ஸ்ட்ரிக்டர், மிடில், இது இன்ஃபீரியர், இதுக்கு கீழே வந்துட்டு pharynx வந்து கண்டினியூஸா ஈசோஃபேகஸ்ன்னு சொன்னா. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே நடுவில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்கும்னா கேப் இருக்கும். ஸோ இந்த கேப்ல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பேஸ் ஆஃப் த ஸ்கல் அண்ட் சுப்பீரியர் கன்ஸ்ட்ரிக்டர். ஸோ இது வந்துட்டு லார்ஜ் கேப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த செமிலூனார் ஷேப்ல இருக்கும். ஸோ அதை சைனஸ் ஆஃப் மார்காகினி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் போகும்னு பார்த்தோம்னா ஆடிட்டரி டியூப், லிவேட்டா வேலி பாலட்டினி மசில், அசெண்டிங் பாலட்டைன் ஆர்டரி, பாலட்டைன் பிரான்ச் ஆஃப் அசெண்டிங் pharyngeal ஆர்டரி, இதெல்லாமே வந்து பாஸ் ஆகும். அதே மாதிரி சுப்பீரியர் அண்ட் மிடிலுக்கு நடுவுல இருக்கிற இந்த கேப்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு stylopharyngeus muscle and glossopharyngeal nerve பாஸ் ஆகும். அதே மாதிரி மிடில் அண்ட் இன்ஃபீரியர் இந்த கேப்ல வந்துட்டு நம்மளுக்கு இன்டர்னல் laryngeal nerve and superior laryngeal vessels எல்லாமே thyroid membrane பியர்ஸ் பண்ணி இந்த கேப்ல வந்து போகும். அடுத்து இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரிக்டருக்கும் ஈசோஃபேகஸ்க்கும் நடுவுல இருக்க இந்த கேப்ல நமக்கு ரெக்கரண்ட் laryngeal nerve அப்புறம் இன்ஃபீரியர் laryngeal vessels எல்லாமே பாஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணுதான் kiliandehiscence. ஸோ kiliandehiscence என்னன்னா pharynx-ஓட போஸ்டீரியர் வால்ல, அதாவது தைரோஃபெரிஞ்சஸோட லோவர் பார்ட் வந்து ஒரு சிங்கிள் ஷீட்டா இருக்கும். அந்த இடத்துல சுப்பீரியர் கன்ஸ்ட்ரிக்டாரோ மிடில் கன்ஸ்ட்ரிக்டாரோ அந்த தைரோஃபெரிஞ்சஸ் மசில வந்துட்டு ஓவர்லேப் பண்ணி இருக்காது. ஸோ அந்த பார்ட் வந்துட்டு வீக் பார்ட்டா இருக்கும். அது எந்த ஏரியால லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு வோக்கல் கார்டோடைய லெவல்ல, அதே மாதிரி கிரிகாய்ட் லாமினோட அப்பர் பார்டர்ல இந்த வீக் பார்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த வீக் பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா kiliandehiscence அப்படின்னு சொல்றோம்.
ஸோ இந்த kiliandehiscence வந்து ஒரு வீக்கான பார்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா நர்வ் சப்ளை. ஸோ நர்வ் சப்ளைன்னு எடுத்துக்கும் போது இது வந்துட்டு என்னென்ன நர்வ்ஸ் வந்து இங்க சப்ளை பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து pharyngeal plexus. ஸோ pharyngeal plexus வந்துட்டு எங்க மெயினா வந்து லொக்கேட் ஆயிருக்கும்னு பார்த்தோம்னா மிடில் கன்ஸ்ட்ரக்டர் மசில் இருக்கிற ஏரியால லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ இந்த பிளெக்ஸஸை எது ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் pharyngeal branch of vagus. இது வந்துட்டு ஃபைபர்ஸ் ஆஃப் cranial accessory nerve வந்து கேரி பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் pharyngeal branch of glossopharyngeal nerve, அப்புறம் pharyngeal branch of superior cervical ganglia. ஸோ இது மூணுமே சேர்ந்தது தான் நம்மளுக்கு pharyngeal plexus. ஸோ motor fibers வந்துட்டு cranial accessory nerveல இருந்து derive ஆயிருக்கும் through the branch of vagus. ஸோ இது வந்து எல்லா muscles of pharynxக்கும் சப்ளை பண்ணும், ஸ்டைலோஃபெரிஞ்சஸ்க்கு மட்டும் சப்ளை பண்ணாது. ஸோ ஸ்டைலோஃபெரிஞ்சஸ்க்கு சப்ளை பண்றது யாருன்னா நம்மளுக்கு glossopharyngeal nerve தான் ஸ்டைலோஃபெரிஞ்சஸ் மசிலுக்கு வந்து சப்ளை பண்ணும். அதே மாதிரி இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரிக்டர் மசிலுக்கு அடிஷ்னலா எக்ஸ்டர்னல் அண்ட் ரெக்கரண்ட் லாரிஞ்சியல் நர்வ் வந்து சப்ளை பண்ணும். அதே மாதிரி இதெல்லாமே வந்துட்டு மோட்டார் நான் சொன்னது. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா சென்சரி. ஸோ சென்சரி ஃபைபர்ஸ்ன்னு பார்க்கும் போது அல்லது ஜென்ரல் விசரல் அஃபரண்ட் வந்துட்டு மோஸ்ட்லி glossopharyngeal நர்வ் மூலமாகவும் பாதி வந்து வேகஸ் மூலமாகவும் போகும். ஸோ nasopharynx வந்து நம்மளுக்கு maxillary nerve through pterygopalatine ganglion மூலமா என்ன ஆகும்னா போகும். அதே மாதிரி சாஃப்ட் பேலட் டான்சில் வந்துட்டு லெசர் பேலட்டைன் மூலமாகவும் glossopharyngeal nerves மூலமாகவும் சென்சரி ஃபைபர்ஸ் போகும். அதே மாதிரி டேஸ்ட் சென்சேஷன் வல்லைகுலா அண்ட் எபிக்ளாட்டிக் ஏரியாவுக்கு வந்துட்டு இன்டர்னல் லாரிஞ்சியல் நர்வ் ஆஃப் வேகஸ் மூலமா டேஸ்ட் சென்சேஷனை கேரி பண்ணிட்டு போகும். அதே மாதிரி பாராசிம்பத்தட்டிக் செக்ரீட்டோ மோட்டார் டு pharynx வந்து லெசர் பேலட்டைன் பிரான்ச் ஆஃப் டெரிகோபாலட்டைன் கேங்லியான் மூலமா டிரைவ் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நர்வ் சப்ளை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிளட் சப்ளை. பிளட் சப்ளைன்னு பார்க்கும்போது என்னென்ன ஆர்டரின்னு பார்த்தோம்னா அசெண்டிங் pharyngeal branch of external carotid artery, ascending palatine and tonsillar branches of facial artery, dorsal lingual branch of lingual artery, அப்புறம் greater palatine pharyngeal pterygoid branches of maxillary artery. ஸோ இந்த ஆர்டரி எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு pharynxக்கு சப்ளை பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெயின்ஸ். இங்க வெயின்ஸ் எல்லாமே சேர்ந்து பிளெக்ஸஸா வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து pharynxோட போஸ்டோலேட்ரல் ஆஸ்பெக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கும். இந்த பிளெக்ஸஸ்க்கு பிளட் வந்து pharynx, soft palate, prevertebral regionல இருந்து ரிசீவ் பண்ணி இன்டர்னல் ஜுகுலர் அண்ட் ஃபேஷியல் வெயின்ல போய் இது ட்ரைன் பண்ணிரும். ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு பிளட் சப்ளை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ். ஸோ லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் வந்து லிம்ஃப் வந்து pharynxல இருந்து எல்லாமே ட்ரெயின் ஆகி கலெக்ட் பண்ணி retropharyngeal அண்ட் டீப் cervical lymph nodesல ட்ரெயின் ஆயிரும். ஸோ இங்கே தான் வந்துட்டு pharynxோடைய லிம்ஃப் எல்லாமே ட்ரெயின் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கிளினிக்கல் அனாட்டமி. ஸோ கிளினிக்கல் அனாட்டமியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்பேஜியா. ஸோ டிஸ்பேஜியானா என்னன்னா இது வந்து ஒரு டேர்ம் நம்மளுக்கு ஸ்வாலோ பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா அதை டிஸ்பேஜியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா pharyngeal diverticulum. ஸோ pharyngeal diverticulum அப்படின்னா என்னன்னா நம்ம kiliandehiscence நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த kiliandehiscenceல வந்துட்டு அதாவது இந்த kiliandehiscence வந்து அவுட் பவுச்சிங் ஆகும். ஸோ அந்த அவுட் பவுச்சிங் ஆகுறது வந்து பிக்குக்கு வந்து நார்மலான ஒரு இது. பட் நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு அப்நார்மல். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க வந்துட்டு நியூரோமஸ்குலர் இன்கோஆர்டினேஷன் இருக்கும் இந்த pharyngeal diverticulumல. ஸோ அதனால வந்துட்டு இது நம்ம அப்நார்மல்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படின்னா அவுட் பவுச்சிங் ஆஃப் த டெஹிசன்ஸ் தான் நம்மளுக்கு pharyngeal diverticulum அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இவ்வளோதான் pharynx. ஸோ இதோடைய டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் அதான் nasopharynx, oropharynxோட டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸ்ல நான் போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நம்புறேன். Thank you.